எல்லாருமே கம்பீரையும் அகரகரையும் திட்டி தானே பார்த்திருக்கோம். ஆனா ஒரு ஃபார்மர் இந்தியன் பிளேயர் இவங்க ரெண்டு பேருமே பாராட்டி இருக்காரு தெரியுமா குட்டி ப்ரோ? யார் அந்த ஃபார்மர் இந்தியன் பிளேயர்? குட்டி ப்ரோ, இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஓடிஐ சீரிஸ் நடந்துட்டு வருதுல, அதுல அக்யூப் நபியை உட்கார வச்சுட்டு குர்னூர் பிராருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அக்யூப் நபி ஆல்ரெடி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்ததுனால அவரை தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு கிரிக்கெட்டே தெரியல நிறைய பேர் விமர்சனம் பண்ணிருந்தாங்க. சரி, யார் இவங்கள சப்போர்ட் பண்ணி பேசினது அதை சொல்லுங்க. வேற யாரு? ஆஷனா தான். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அகர்கரும் கம்பீரும் கிரிக்கெட் தெரியாமலாம் செலக்டராவும் கோச்சாவும் இல்லன்னு சொல்லிருக்காரு. இவங்க செலக்ட் பண்ண மாதிரியே குர்னூர் பிரார் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்ல 6 விக்கெட்ஸ் தூக்கிருக்காரு. சோ இவரோட செலக்ஷனை வேஸ்ட்னு சொன்னவங்களுக்கு தான் இப்ப நோஸ் கட் ஆகிருக்குன்னு சொல்லிருக்காரு. ஜஸ்டிஃபைடு செலக்ஷன் சொல்லுங்க பிக் ப்ரோ. ஆனா இவங்க செலக்ட் பண்ண இன்னொரு பிளேயரான பிரின்ஸ் யாதவ் டெபுலி அடி வாங்கிருக்காரு. கரெக்ட் தான். அவர் ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ன்றது ஒரு எக்ஸாம் பிரிப்பரேஷன் மாதிரி தானா. சோ அதை வச்சு உடனே ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இதனால அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஜர்னிலாம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சோ செலக்டர்ஸ் திட்டுறவங்க பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது பாராட்டவும் செய்யணும்னு சொல்லிருக்காரு. மக்களே, கம்பீரியா அகர்கரையும் நிஜமாவே நீங்க பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.